ஓகே. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இந்த உடம்புல போகிற இம்ப்ளானை வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்துங்க. இது வந்து ஒரு நல்லது வந்து நடந்திருந்தால் இவங்க வந்து கணக்காக பச்சாங்கன்னா அது வேறு மாதிரி. இன்றைக்கி அதுக்கு பார்க்கல. இன்றைக்கி இந்த மாதிரி போட்டு பிள்ளைங்கள்லாம் ஆக்குறது, அப்புறம் பிள்ளைங்களை அனாதை ஆக்குறது, ஆசிரமத்துக்கு கொண்டு போகிறது, பிள்ளைங்களை சச்சடாக்குறது, ஒரு பிள்ளையோட நிப்பாட்டுறது, பிள்ளைங்கள. ஸோ நான் சுற்றியும் வந்து இதுதான் பார்த்துட்டு வரேன். ஸோ இன்றைக்கி யார் வந்து என் உடம்புல வந்து அதாவது காரணமோ என் உடம்புல வந்து இம்ப்ளான்ட் போட்டது, ஸோ இதை அழிக்கணுன்னா வந்து எல்லா சேர்த்து தான் நிற்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி பரவாயில்ல, ஃப்யூச்சர் போச்சு, தள்ளி போச்சு. ஸோ நம்ம பிள்ளைங்க நம்மளோட ஃப்யூச்சர். ஸோ ஒருத்தன் வந்து 46 வருஷமாக உடம்புல வந்து இம்ப்ளான்ட் போட்டு நம்மளை வந்து அடிமையாக வச்சுருக்க முடியும்னா நரக வாழ்க்கை. அது எனக்கு ஒண்டி தான் தெரியும் அந்த வாழ்க்கை எப்படின்னு. அது மட்டும் பத்தாமல் என் பிள்ளைங்களையும் பிடிச்சிக்கிட்டு அதுங்களுக்கும் இம்ப்ளான்ட் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது மக வந்து என்ன மாதிரி அடிமை மாதிரி கடைசி ரெட்டையில் கடைசி வந்து 2 வேளை 3 வேளை செஞ்சு அவங்க அதாவது என்ன மாதிரி சின்ன பிள்ளைலேருந்து ஓட விட்டு சம்பாதிக்க விட்டு வாழையே விடாமல் கடைசியாக வந்து இந்த மாதிரி ஓட விட்டு அங்கே ஓட விட்டு இங்கே ஓட விட்டு இந்த மாதிரி கொண்டு. ஸோ மகன் வந்து வேறு மாதிரி. ஸோ இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்து என் சைட்டு நிற்காட்டினாலும் ஸோ எனக்குன்னு ஒரு பந்துவா எனக்கு ரஜான்னு கிடைக்கிறதில்ல. எல்லாத்தையும் எடுத்துடுறது. எவ்வளோ இடத்துல போய் நியாயம் கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு நம்ம தமிழ்நாடு வந்து ஒன்று வந்து நிறையா பிஸ்னஸ், எல்லாத்துக்கும் அந்த பிஸ்னஸ் கிடைக்கிது, பாட்டு படிக்க கிடைக்கிது, நடிக்க கிடைக்கிது, நிறைய வேலை. அதாவது பிளாக் லிஸ்ட் இருந்தாலும் வெளியூர், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வேலை கிடைக்கிது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணதுலேருந்து என் வீட்டுக்காரையும் கூடையும் வாழ விடலை. அதாவது விரட்டி அடிக்கப்பட்டு நம்மளுக்கு ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கோம் கூட்டாளி. ஸோ தம்பிகிட்ட இடம் கேட்டு ஆசனத்தில் இடம் கேட்டு இல்லைன்னா அங்கே அடைக்கலம் கேட்டு போனால் ஸோ இந்த வைஷுன்னு சொல்கிறதா அவங்க கூட்டம் தான் அங்கே பூந்து இங்கே பூந்து, அப்படி இல்லைன்னா சிறும்பான்காரவங்க சிறும்பான் பொம்பளைங்க பூந்து அந்த இடத்துல வந்து வாழ விட மாட்டாங்க. அதில் பூந்து இவங்க வந்து காசு எடுக்கிறது, அவங்கள்ட்டேருந்து கிளைம் பண்ணுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, அதோடு நம்ம விரட்டி அடிக்கிறது. இப்படியே வாழ விடாமல் வீட்டில் வந்து தங்க விட மாட்டாங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வாழவே கூடாது. ஒரு வாழ்க்கையில் வந்து நான் வாழவே கூடாது. நான் என்ன தான் தப்பு பண்ணினேன்னு தெரியல. தப்பாக பழிய போட்டு கல்யாணம் அதாவது கல்யாணம் நலுங்கு அப்பயும் அப்படி தான். அவ்வளோ மழை பெய்யும் கூவாங்க. எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஆறு வந்து வெள்ளம் ஏறல. லைட்டாக தான் மழை பெஞ்சிச்சு. எல்லாம் சேலை கட்டிட்டு நலுங்கு கோந்து ஒரு 5 பேரை வச்சு ஒரு 20 வழியோட சேலையோட 10 வழி சேலை கட்டி. ஸோ மழை பெஞ்சி வெள்ளம் ஏறி அது 9 மணி வரைக்கும் சுற்றி பண்ணி எடுத்து எனக்கு தெரியும் இதெல்லாம் சயின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். சயின்ஸ்னால் பண்ண முடியும்னு. அதுக்குன்னு என் நலுங்கு அன்றைக்கி வந்து என்னை அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ என் வீட்டுக்காருக்கும் நலுங்கு முடிஞ்சோன்னு ஃபோன் அடித்தோன்னே நான் சொன்னேன், இல்லை இப்போ தான் மழை லைட்டாக தான் பெஞ்சிச்சு, வெள்ளம் ஏறிடுச்சு, இப்போ தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ ராசி இல்லையோ அப்படின்னு. கல்யாணத்துக்கும் அப்படி தான். கல்யாணம் 5ஆம் தேதி 9 மாதம் 98. சாரல் புயல் எப்படி மரம்லாம் ஆடுது. அந்த நேரத்தில் வந்து நெருப்படியை கொடுத்து குத்து விளக்கு கொளுத்த சொன்னால் கொளுத்த முடியுமா? சாரல் அப்படி அடிக்குது. ஸோ ஒன்று வந்து நான் கொளுத்துறதுக்கே 10 குச்சி. எல்லாம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, பொண்ணு தொழில் பின்னாலேயே முன்னுக்கு நிற்பாங்களே. ஸோ எல்லா மீனுக்கும் அதாவது என் மாமியார் வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி மன கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்களும் பேசுகிறாங்க. இந்த குத்து விளக்கு கொளுத்தவே இது வந்து ஒரு திரைக்கே வந்து 10 குச்சி பாய்ச்சிடுச்சு. இது எங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி குடும்பம் நடத்த போகுது. இப்படி தான் என்னைய வந்து. ஸோ ஒரு நல்ல நாள், பெருநாள், கல்யாணம், நலுங்கு, இதில் கூட என்னை சந்தோஷமாக விடாமல் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஏசிக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, ஸோ ஓட விட்டுக்கிட்டு 47 வருஷமாக ஒருத்தன் பிடிச்சி எங்களை அடிமையாக 4 மடங்கு 5 மடங்கு வேலையை பிடிச்சிக்கிட்டு யாரும் கேட்பாருமே பாரு, இல்லைன்னா திருடிடுச்சுன்னு இஷ்டத்துக்கு செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கான்.
ஸோ அது இன்றைக்கி உலகம் பூரா அந்த இம்ப்ளான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணால் இங்கே யாரும் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எடுத்தோடனே ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு ஃபேம் கொடுத்துட்றாங்க, நடிக்க கொடுத்துட்றாங்க, பாட்டு படிக்க கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய இதில் பெனிஃபிட் இருக்கிறனால எல்லாம் வாயை முட்டி இன்றைக்கி அப்படியே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை ஃபைட் பண்ண பார்க்கணும். என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமாம் அப்போ எனக்கு என் மகளோட கூட்டாளி கிருத்திகா, அதோட அம்மா வந்து ஜெயா. ஸோ இளைஞன்னு காசு கேட்டு வச்சுருந்தாங்க 3 ஸோ இவங்கெல்லாம் பெரிய குடும்பம்லாம். ஸோ இதே எம்பிஜேபிடி முன்னுக்கு தாமணியூ எம்பிஜேபிடி கடை வந்து இவங்க வந்து சாமி ஜாமா கடை வச்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க சாப்பாடு மஜ்லிஸ் கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ என் மகளோட கூட்டாளியோட அம்மானால அப்படியே ஸ்கூலில் பழக்கம். இவங்களும் அப்படி தான் ஒரு மஜ்லிஸ்காரன் ராங்கான ஒரு எஃபேர். ஸோ இதை பார்த்துட்டு நான் விலகிட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதோ நியூ இயர் கூப்பிட்டு சொன்னாங்க, விலகிட்டேன். இப்படி தான் வேறு ஆள்கிட்ட போய் காடியில் ஏற்றிட்டு போக சொல்ல, கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு வேறு ஆள் காடியில். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு, ஸோ அங்கே வந்து இந்த தாரை கிரேத்தா 5245 வீர ஐரபேக்கு 1.6 சில்வர் கலர். ஸோ அவனும் வந்து அவங்க கடையிலேருந்து ஜாமான் எடுப்பான். ஸோ கொஞ்சம் லிங்கில் இருக்கும்போது ஸோ அவனுக்கு அடிக்கடி வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும். ஆக்சுவலி அவன் பார்க்க போனால் நிச்சயம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் ஆகுது. ஸோ வேறு பொம்பளை பிள்ளைங்கிட்ட வந்து காசு இது பண்ணிக்கிட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா தெரியுது இது வேறு ஆளுன்னு. ஸோ நம்ம கொஞ்சம் பிஸி போடின்னு சொல்கிறதோட அன்னாடு பேசுகிற அந்த பிள்ளை வந்து எனக்கு நல்லா தெரியுது. அந்த பிள்ளை வந்து கஷ்டப்படுது, வீட்டுக்கு கூட காசு இல்லை, ஆனால் நம்ம காசு கிட்டே ஆனால் இங்கே வந்து நிச்சயம் பண்ணியாச்சு. ஸோ அந்த நம்பரை அடிக்கும் போது நான் பார்த்து அந்த நம்பரை எடுத்து அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் அடித்து பேசி இங்கே வாங்கக்கான்னு சொன்னோன்னா ஆத்தா கம்பெனிக்கு போயிட்டு ஆத்தா கம்பெனி அப்போ தான் முதடி போகிறேன். அப்போ நான் சொன்னேன், அம்மா அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க, நீ தப்பாக நினைக்காத, கல்யாணம் பண்ண போகிறாங்க அண்ணாடி நீ பேசிகிட்டு இருக்க, சில நேரத்தில் எனக்கு தெரியுது அவங்க பதில் சொல்கிறது ஐயோ எனக்கு செய்ய முடியாதா, அடுத்த மாதம் உன் தம்பி உங்கள் குடும்பத்துக்கு செய்ய முடியாதா, அப்போ வந்து எனக்கு தெரியுது நீ வந்து கஷ்டத்தில் இருக்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, இது தேவையாக நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறோன்னு. என்னாச்சும் ஒரு போலீஸாக இருந்தால், சிஸ்கோவாக இருந்தால், ஒரு இது என்னது யூனிஃபார்மில் இருந்தால் நம்ம வந்து தட்டி கேட்டுருக்கலாம். ஸோ எங்களுக்கு தான் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்களே, மங்கு கழுவுற வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை, ஆம்பளைங்க மசாஜ் சென்ட்ரு, பப்பு, இதை தவிர எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இது சொன்னது தப்பா? ஸோ இந்த விஷயம் எப்படியும் அவன் காதுக்கு போயிடுச்சு, சின்னியான்னு சொல்லுவேன். தாரை கிட்ட போனோன்னே இவனும் அது முன்னுக்கு நான் இப்படி தான், அதாவது என் மனசில் யோசிக்கிறது நிம்பிளான்னு தெரியும். ஸோ சின்ன அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அவன் கூட்டாளி இன்னொருத்தான் வாஜான்னு 4 3 3 5 4 எனக்கு தெரியல, சின்னையோட கூட்டாளி. ஸோ இவங்க கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு கேட்குறாங்க தெரியல. ஆனால் என்னோடய மனசில் ஒன்று தான். ஸோ இவங்க இன்னும் எவ்வளோ பேர் ஏமாத்துறாங்க, எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்க, இன்னும் எவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க, பாவம் குடும்பம் கஷ்டப்படுமோன்னு. ஸோ அவன் மொழிக்கே போனேன், இன்னொருத்தான் சின்ன கூட்டாளிக்கு. ஸோ என் மனசு வந்து சுத்தம் தான், நான் வந்து அசிங்கம் இல்லை. நீ அவன்கிட்ட பேசாதீங்க, அவன் பொம்பளை பிடிக்கி, நீங்கள் என் கூட ஒண்டி பழகுங்க, என் கூட க்ளோஸாக இருங்க, அதாவது கூட்டாளியாக க்ளோஸாக இருங்க, நம்ம வெளியெல்லாம் போகலாம், அவங்க கூட அந்த கூட்டாளி விட்டுங்க, அதாவது கான்ஃபரன்ஸ் கால், எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, என் மனசில் அழுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க வழியிலே போனால் தான் இன்னும் எத்தனை பிள்ளைங்க ஏமாற்றப்படுது அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியாது கான்ஃபரன்ஸ் காலில் வைக்கிறாங்க. ஸோ இந்த பிள்ளைய வேறு போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்னா, என் மனசுக்கு தெரியும் அந்த எத்தனை பிள்ளைங்க வந்து இதில் மாட்டியிருக்கு. ஸோ அவங்க வழியில் போனோம். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இந்த ஸ்கெண்டில் இந்த எஃபர்ட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம ஏன் அந்த மாதிரி பேசுகிறோன்னு. ஏதாவது என் இம்ப்ளானுக்கும் யோசிக்கிறனால அவங்களுக்கும் தெரியும் அது இந்த மாதிரி யோசிக்கிறேன். ஸோ எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, இந்த பிள்ளைங்களை காப்பாற்றி விடணுமே அப்படின்னு. ஸோ இது கான்ஃபரன்ஸ் காலில் வச்சு ராமா கிளினிக் பின்னால் வர வச்சு நான் கேட்டதுக்கு இல்லை அவசரமாக வாங்கினேன். ஸோ அடித்து உதச்சி நான் என்ன தப்பு பண்ணேன், உனக்கு வந்து தேவையில்லாத வேலை, நீயா போய் அந்த பிள்ளை பேசினேன் அப்படி இப்படின்னு அடித்து மூக்கு வாயில் ராமா கிளினிக் பின்னால் அடித்து மூக்கு வாயிலாம் ரத்தம் வந்து
நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் திருப்பியும் வரேன் ஜெயா மஜில்ஸ் சாமி கடைக்கு. எனக்கு தெரியும் சின்னியா வந்து உன்னை சொல்லிட்டு தான் போனா, அதை வச்சு வெளுக்க போகிறேன். இன்னொன்று அவங்க கூட பேசிக்கிட்டே அவங்க கூட்டல்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக பேசுனாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லை ஜெயா, என் மனசு சுத்தம். அவங்க வழியிலே போனால் தான் என்னை எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, அதை அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்னுச்சு. அது வந்து தப்பு இல்லையா, அவங்களுக்கு வேணால் தப்பாக தெரியலாம். ஆனால் நான் அந்த மாதிரி எண்ணத்தில் பேசலை, எனக்கு அந்த மாதிரி புத்தியும் இல்லை அப்படின்னு. அப்புறம் ஜெயாவோட வீட்டுக்கார் கிருத்திக் அப்பா ஃபோன் அடித்து என் ஒய்ஃப் வந்து அதாவது ஒழுங்கான வேலை இல்லை, காட்டு கல்யாணம் செய்கிறாரு. ஏக்கத்தோடு ரொம்ப அழுந்துக்கிட்டு இருந்தார். ஜெயான்ட்டு பேச மாட்டேது, என்னென்னமோ. அதாவது இன்னொன்று வந்து சிலத்தில் அது துணி காய வச்சுருந்துச்சுன்னா அதோட உள்சுலோட பென்டிக்ஸை கூட நான் எடுத்து அழுவேன், ஏன் என்கிட்ட பழக மாட்டேது. ஸோ இது வேற வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சா என்கிட்ட சொன்னார். அப்போ நான் அடி வாங்குற முன்னிக்கே நான் வந்து சின்ன சொன்னேன், அவங்க வீட்டுக்கு ரொம்ப அழுகுற ஸ்பீக்கரில் போட்டு அவங்க விட்டுருங்க ஜெயாவை, நீங்கள் வந்து அதுக்கிட்ட இருக்கிறனால அவங்க வீட்டுக்கார் வந்து அழுந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட எனக்கு வந்து க்ளூ கொடுக்குறாங்க தெரியல. சின்ன பிள்ளையில வந்து எங்கள் அப்பா சொன்னார், உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுடா, நான் எல்லாத்தையும் தோச்சி போட்டு பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. ஸோ அதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து சின்னியாட்ட சொன்னோன்னா, ஸோ இதுலேயும் சேர்த்து அந்த ஆத்தா கம்பெனி அந்த பொண்ணு வேறையா, ஸோ இதுலேயும் சேர்த்து அவன் கூட்டாளி கான்ஃபரன்ஸ் காலில் வச்சு பேசுனது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சத்தியமாக என் பிள்ளைங்க மேலே ஆணையாக நான் வந்து தப்பாக பேசலை. ஸோ இன்னும் எவ்வளோ பேர் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த கேஸ் வரையா, ஸோ 2500 வெள்ளி, அதாவது இதெல்லாம் செட்டில் பண்ணோன்னா 2500 வெள்ளி வந்து பட்டர்ஃப்ளை ஃபோனு, 500 வெள்ளி வந்து அவன் பர்ஸுக்கு காசு, குரோனி பெல்ட்டு 500 வெள்ளி, இந்த மாதிரி காசு வந்து வெரைட்டி. ஆனால் எல்லாத்திலையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, இது தெரியுமா நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம கூட்டாளி இருந்தால் அங்கேயே வந்து நம்பர் வாங்கி பேசணும். சத்தியமாக நான் அந்த மாதிரி இல்லை. ஸோ அவங்க வழியில் விட்டு பிடிச்சதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. யாராச்சும் வந்து அசிங்கமாக பேசுகிறேன் நம்ம பேசுவானே, நான் ஏன் பேசுகிறேன்னா அவங்க கூட ஈடு கொடு, அதை மட்டமாக அசிங்கமாக செக்ஸியாலாம் பேச மாட்டேன். அவங்க வழியிலே போய் அவங்க இதுலேயே நான் பேசுவேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் போலீஸாக இருந்தால் மேபி எனக்கு வந்து உரிமை இருந்திருக்கும் அந்த பிள்ளையை காப்பாற்றினது. இன்றைக்கி ஒரு சிஸ்கோ ஏதோ ஒரு புகவாக இருந்ததுன்னா, ஸோ இன்றைக்கி வேலை கொடுக்காதனால ஓட விரட்டுறாங்க, முடிஞ்ச திருட விடுறாங்க, முடிஞ்ச பப்பில் தான் வேலை கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் எஸ்பிசியில் 8 மாதம் வேலை செஞ்சேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து கிளினிக்கில் வந்து கேட்டேன், கவர்மெண்ட் கிளினிக்கில் ஸ்கூலில் வந்து கேட்டுட்டேன். எவ்வளோ சம்பளம்னா 60 வெள்ளி. இது ரொம்ப இல்லை, ஒரு 3 வருஷம் எனக்கு 60 வெள்ளி. எனக்கு வேலை கிடைக்காம தான், எனக்கு தான் வேலை கிடைக்காது. ஸோ வீடியோ கிளிப் வெளியாக்கணுன்னு பப்பில் தான், மசாஜ் சென்டரில் தான் வேலை கிடைக்கணும். உடனே அது எஸ்பிசியில் வந்து மம்டி மாதிரி இருப்பார். ஸோ ரொம்ப பார்த்துக்கு இங்கே வந்து என்னை செஞ்சு விட்டவங்களுக்குலாம் நிறைய, நான் நினைக்கிறேன் 10-15 இன்னோவா வெளியாகிருக்கு என்னை செஞ்சு விட்டவங்க. ஸோ நான் கடைக்கு போகும்போது அப்படியே என் வீட்டில் எங்கள் மகளோட கூட்டாளி டார்னிக் 3 பேர் வந்தார். மம்முட்டி மாதிரி இருப்பார், பிணைங்கால் தான். ஸோ நிப்பாட்டி என்ன வேலை இருக்கானே எங்கேயாச்சும், நானும் வேலை தேடி இருக்கேன். ஸோ நான் தான் வந்து சொல்லிட்டேன்ல பப்பில் தான் வேலை கிடைக்கிது, மசாஜ் சென்டரில் தான் வேலை கிடைக்கிது. ஸோ அந்த நேரத்தில் அவரை அனுப்பியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அப்போ புரியல. ஸோ வேலை கொடுத்துட்டு 30 வெள்ளி சம்பளம். அதாவது 7 மணி வேலைக்கு 5 மணிக்கெலாம் விட்டுருவார் மத்தியான வேலை. நாளைக்கு 7 மணிக்கு முடிஞ்சால் 10 மணிக்கு தான் ஏற்றுவார். இந்த மாதிரி 3 மாதம் 4 மாதம். ஸோ அங்கே கணக்கு எக்ஸ்ட்ரா எங்கிட்ட 2 ஹவர் இங்கிட்ட 2 ஹவர், ஒரு நாளைக்கு 3-4 மாதம் குறையுது. எல்லா இடத்துலையும் 60 வெள்ளி சம்பளம். ஆனால் எனக்கு தான் தெரியுமா என் தலையெழுத்து கொடுக்க மாட்டாங்க, சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்கன்னு. ஸோ 30 வெள்ளி சம்பளம். ஸோ 8-9 மாதம் கணக்கு பண்ணி பார்த்தா 60 வெள்ளிக்கு 8000-9000 வெள்ளி குறையுது. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து இவனுங்க இப்படி தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட அது என்ன சொல்லுவாங்க, ஹியூமனிட்டி இல்லை, கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லை. ஒரு பொம்பளைன்னு பார்க்குறது இல்லை, இஷ்டத்துக்கு அடிக்கிறது, இஷ்டத்துக்கு நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறது, இஷ்டத்துக்கு குடும்பத்துலேருந்து பிரிக்கிறது. அதாவது நான் தான் சொல்லலை, கூட்டாளி வந்து பேசுனா, ஸோ இவனுக்கு இன்னும் எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்துறேன்னா அவன் வலிக்க போனான். ஸோ ஃப்ரெண்டு இருக்கும்போது இல்லை புருஷன் இருக்கும்போது இது வந்து வேறு ஆள்கிட்ட மட்டமாக பேசும். ஸோ எனக்கு வந்து என்ன சுத்தம், யார் பேசினாலும் நான் அப்படி தான், அவங்க வழியிலே போயிட்டு என்ன தான் சொல்ல வராங்க. ஸோ கொள்ளை ஏற்றி விட்டேன், எல்லாம் முன்னேறி 20 கிலோவுக்கு மேலே வந்துடுச்சு. அதை பிடிங்கிட்டாங்க. ஒரு 5000 வெள்ளிக்காக வீட்டில் காசு கேட்டதுக்கு கொடுக்காம அந்த எம்ஐசி சம்மந்தப்பட்டவங்க பிடிங்கிட்டாங்க. அது வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க.
அப்புறம் சரி வேலைக்கு போனால் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப அழைச்சி, அதாவது மானம் எல்லாம் சேர்ந்து என்னை வம்புழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் அவமானப்படுத்திக்கிட்டு பங்களாதேஷ், நேபாள், இந்தோனேஷியா, ஸோ நிறைய பேர்கிட்ட அவமானப்படுத்தினால மின்னுக்கு வந்து இங்கே தடிக்கா அம்சம் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் என் ரெட்டை பிள்ளைங்க இருக்குல்ல, நான் சொன்னேன் 12ஆம் தேதி 7ஆம் மாதம் சொன்னேன், எல்லாம் ஒரே வருஷம் ஒரே மாதம் ஒரே கிளாஸுங்க. ஸோ அவங்க அம்மா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம நாசிமா முன்னுக்கு போடுவோம், நாசிமா முடி கொஞ்சம் முன்னாடி 30 வழி ஒரு நாள் பரவாயில்ல சொல்லிட்டு யோசித்து காசு தேடிட்டு போடலான்னு நாளைக்கு நினச்சி நாளைக்கு பார்க்குறேன், கடைக்கு போகிறேன். 2 வருஷம் நாசிலிமா போடாத இடத்துல உடனே ஏன்னா மனசில் யோசிச்சா அவங்களுக்கு தெரியும், நான் மனசில் யோசிக்கிறது அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ உடனே அங்கே நாசிலிமா போட வச்சுட்டாங்க. சரி இங்கே விட்டுட்டு ஜேபி கஸ்டம் அந்த சிங்கப்பூர் ஒர்க்கர்ஸ்லாம் போவாங்களே, ஸோ அங்கே போய் பேக்கேட் பண்ணி வக்கலில் வந்து நாசிலிமா விற்போம் அப்படின்னு யோசிச்சு வக்கல்லாம் பார்த்து நாசிலிமா செஞ்சு கொண்டு போனேன். அது வரைக்கும் அத்தனை வருஷம் நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை தேடிட்டு வரேன். அந்த பஜார் அங்கே தான் இருந்துச்சு, பச்சையடை போடுறது சிங்கப்பூருக்கு. யோசித்து 3ஆவது நாள் எடுத்துகிட்டும் போயிட்டேன், வக்கலில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு கக்கா ஆடலை, எங்கே போய் போட்டாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால நான் விட்டுட்டு அப்புறம் வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க, அதாவது தெப்பி ஜலாவில் வந்து பிஸ்னஸ் போட்டால் அது வந்து சாலாடி செகி உண்டாகுண்டா. நான் மேசியா மித்தவங்க மாதிரி மேசியாக பிடிக்கிறேன், காடியாக பிடிக்கிறேன், வெறும் வக்கலில் வந்து நடக்கிறவங்கள்ட்ட. ஸோ அத்தனை வருஷம் இருந்த வந்து பசியார மனசில் யோசிச்சல 3ஆவது நாள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். கக்கா ஆடலை. ஸோ என்னோடய நிலைமை இப்படி தான், எது போனாலும் தூக்கடிப்பானுங்க, எது முன்னேறினாலும் தூக்கடிப்பானுங்க. இம்ப்ளான் போட்டு இப்படியா செய்வாங்க, இவங்களுக்கு இம்ப்ளான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை என்ன வேணாலும் செய்யலாமா. இன்றைக்கி வந்து யாரையோ நடிகர்லாம் சொன்னீங்க, எனக்கும் இந்த நடிகருக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அவங்க வராங்க, அவங்களுக்கு அதாவது என்னை வந்து செஞ்சு கூட வந்தாலே கஷ்டம், கால் உடஞ்சிடுச்சு, என் புருஷன் பார்க்க மாட்டோம். நிறைய பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி குடும்பமும் சரி, நம்ம என்றைக்குமே வந்து இடம் கொடுக்காம அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு ரோட்டில் நிற்கிறதோட பரவாயில்ல, ஏமாத்தினாலும் பரவாயில்ல கொடுத்துருவோம். ஏமாறல என்ன வருது, வாழ்க்கை பூரா ஏமாறிட்டு தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க பேங்கில் வந்து என்னை செஞ்சு விட வந்தாங்கன்னா 10,000 வழி டிவி கிடைக்கும், காடி கிடைக்கும், சிங்கப்பூர் வேலை கிடைக்கும், 2,500 வழி பேங்கில் காசு இருக்கும். ஸோ அவோட்டோடு தான் வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்த லஞ்சத்தோடு தான் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளை வந்து பூசி முழுவி என்னென்னமோ 2 மாதம் இருப்பாங்க. ஒரு 10 வழி காசு வெளியாக்காமல் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம சாப்பிட்டு எங்கள்கிட்ட நம்ம கூடயே தங்கிட்டு நம்மளே செஞ்சு விட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க விஷயத்துக்கு வரேன். பிள்ளைங்க விஷயத்துக்கு